ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம எல்லாரும் இருக்கிறவங்களே கண்களை மூடி ஆண்டவர் இந்த கூடுகையை நமக்கு ஆசீர்வதித்தரும்படியாக தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தினவர்களாக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேட்போமா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாவாமை உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் ஆராதனை ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக, எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கணும்ப்பா. நீங்கள் இல்லாத இந்த ஆராதனை ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு காரியங்களை செய்திருந்தாலும் தேவன் எங்களோடு கூட இல்லை என்றால் அந்த ஆராதனை எங்களுக்கு வீண். ஆண்டவரே, அந்த ஆராதனை எங்களுக்கு வீணப்பா. இந்த காலை நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தில் தந்த ஒரு காரியம், நேற்றிலிருந்து சேர் போட்டதிலிருந்து திருப்பி திருப்பி ஆண்டவரே சேர் ஃபுல்லாகணும், சேர் ஃபுல்லாக நினச்சிட்டே இருந்தேன். காலையில் குளித்து கிளம்பி ஜெபிக்கும் பொழுது தான் யோனாவுக்கு மீனை தந்தது போல் ஆண்டவர் எனக்கு ஒரு தும்மல் தந்தார். தும்மல் வந்த உடனே தான் ஒரு கேள்வி என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் தந்தார். 200 பேர் வரணும், சேரெல்லாம் ஃபுல்லாகணும். நேற்று நைட்டில் இருந்து எவ்வளோ இருதயம் எங்குது. 200 பேர் வந்துட்டு நான் இருக்கணும்னு ஒரு தடவையாவது நீ ஜெபம் பண்ணியான்னு ஆண்டவர் கேட்டார். ஸோ அதனால் ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, ஆத்துமாக்கள் தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. எத்தனை ஆத்துமாக்கள் இருந்தாலும் ஆண்டவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆராதனையில், அது வீண். ஒரு நிமிஷம் ஆண்டவரத்தில் கேட்போம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில் நீங்கள் எங்கள் கூட இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, இந்த உயிர் தெழுந்த ஞாயிறு ஆராதனையில் நீர் எங்களுக்காக உயிர் தெழுந்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை பாடி ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடணும்ப்பா. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்களேன். அப்பா, இந்த ஆராதனையில் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடணும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை ஆரம்பிக்கிற நேரத்திலேயே ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற இந்த இடத்தில் உம்முடைய மகிமையின் ஆவியானவர் ஆண்டவரே இந்த இடம் முழுவதையும் ஆளுகை செய்கிறதற்காக, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆமே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆண்டவரே, இது எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டமான மனநிலையோடு நாங்கள் எல்லாரும் இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உம்முடைய அளவில்லாத பிரசன்னத்தையும் உம்முடைய அபிஷேகத்தையும் ஆண்டவரே இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவன் நீங்கள் பொழிந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வீணப்பா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இந்த ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு வீண். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து இல்லாத இந்த ஆராதனை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீர் எங்கள் மத்தியில் இருப்பீராக. உங்கள் சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. நாம் ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்கு ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தாலும் நீங்கள் அங்கங்கே கவனம் சிதறாமல் எல்லாருடைய கவனமும் இங்கே இருக்கட்டும். நம்ம சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி ஈஸ்டர் சொல்லிடுங்க.
நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு சில பாடல்களை பாட போகிறோம். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே என்று சொல்லி நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஹalleluya, ஆமென். இன்னொரு பாடலை பாடலாம். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஒரே குரலாக அந்த வெற்றி சிறந்த தேவனுக்கு நம்முடைய துதி பலிகளை ஏறெடுத்து சொல்லுவோமா? கரங்களை தட்டி சொல்லுவோமா? சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. சொல்லுவோமா? வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கிறார்.
கர்த்தரின் வலது கரம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் மிகவும் உயர்ந்துள்ளது, மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது, மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, சொல்லுவோம், மரணத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கி
ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அந்த ராஜாதி ராஜாவுக்கு ஓ இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே, ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? என்றென்றும் ஆளுகை செய்கின்றார், ராஜாதி ராஜா. கரங்களை உயர்த்தி அவருக்கு நேராக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த உயிர் தெழுந்த இந்த நாள்ல அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருக்கு சிலுவையில நம்மளுடைய பாவத்தை அவர் ஜெயித்து விட்டார். இந்த நாள்ல நமக்கு நித்திய ஜீவனை தர தேவன் உயிர் தெழுந்திருக்கிறாரே, அதற்காக நம்ம நன்றி செலுத்துவோமா? நமக்கு நித்திய வாழ்வை தர. இன்னைக்கு நம்ம மரித்தோம்னா நம்ம எங்க இருப்போம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு இருக்கிற நிச்சயம், ஆண்டவருடைய சமூகத்துல நான் இருப்பேன். ஆண்டவர் தருகிற அந்த நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதை நினைத்தவர்களாக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நித்திய ஜீவனை எனக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன் அற்புதங்களை செய்கிறவராக நம்ம மத்தியில் இருக்கிறார். யார் யாருக்கு என்னென்ன அற்புதங்கள் வேணுமோ தேவனுடைய சமூகத்தில் அதை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய உயிர் தெழுந்த அந்த வல்லமை இந்த நாள்ல நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. ஆலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். ஆலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே, அறைந்தனர் சிலுவையிலே, ஆண்டவர் மரித்தார் நாளிலே. அறைந்தனர் சிலுவையிலே, ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள், ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் நமக்காக நித்திய ஜீவனை தருவதற்காக. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை சொல்லி அற்புதர் என்று சொல்லி பாடுவோமா? அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போது
தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தாரே, பாவ வாழ்க்கையிலிருந்து தூக்கி எடுத்தாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஓ, என்னை தூக்கி எடுத்தீங்களே ஆண்டவரே என்று சொல்லி நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுவோமா ஒரு விசை? ஓ ராமஷேகரே, என்னை தூக்கி எடுத்த தெய்வமே, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரை ஆராதிப்போமா? உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. அவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி பாடுவோமா? அவரை உயர்த்துவோமா? அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. இயேசுவே, அல்லேலூயா, ஓசன்னா. தூதர்களோடு இணைந்து அந்த தேவனை துதிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை வென்றவரே, மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, ஓசன்னா. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா. 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 குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. ஆண்டவரை பார்த்து
சொல்லுவோமா? நம்ம தூக்கி எடுத்தாரா? உமது காருண்யத்தா குனிந்து தூக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே, புழுதியிலும் குப்பையிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே. பெரியவனாய் உங்க கிருபை, உங்க காருண்யம் எங்களை பெரியவனாக்கியதே. உமது காருண்யத்தா பெரியவனாக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே. ஆண்டவருடைய கிருபை நினைவுகளாக, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை உயர்த்தியது அப்பா. ஆண்டவரே புழுதியிலும் குப்பையிலும் இருந்த எங்களை ராஜாக்களோடு அமர பண்ணும்படியாக நீர் எங்களுக்காக ஜீவனை தந்து உயிர் தெழுந்த ராஜாவா இருக்கிறீரே. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் போற்றுகிறோம், உம்மையே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். வசனம் சொல்லுகிறது, நாவுகள் யாவும் அறிக்கையிடும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும். அந்த இயேசு, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை நாவுகள் யாவும் அறிக்கையிடும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எங்களுடைய சபையாக நாங்கள் எல்லாரும் இணைந்து இயேசுவே, உயிர் தெழுந்த இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, அவரே என் வாழ்வின் ராஜா என்று சொல்லி ஆண்டவரே அறிக்கையிட்டு ஆண்டவரை சொல்லி நம்ம இந்த ஆராதனை முடிப்போமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். அவங்க எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து. யாவும் முழங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இன்னும் நிறைய பேர் வாய திறக்கிற, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே ஆண்டவர். உங்க சத்தம் உயரட்டும். மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்து கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். முழு பலத்தோடு அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. every knee shall bow, Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த ஆண்டவரே, கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. சிறு பிள்ளையிலிருந்து பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. That Jesus
எல்லாரும் கரங்களை தேடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் முழு பலத்தோடு. நீரே என் வாழ்வின் ராஜாவாக, என்னை ஆளுகை செய்கிற ஆண்டவராக எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு புதிய பாடலாக இருக்கலாம், நம்ம கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயம். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆச்சரியமானவரே அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் தருபவரே. நாம் எதிர்பார்க்கும் முடிவுகளை தருகிற தேவன். முடிவுகளை என் வாழ்வில் தருபவரே. வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் 2 வரிகளை. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு ஈடான் கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை. எல்லாரும் சொல்லுவோம் ஆச்சரியமானவரே. கடந்த 3 ஆண்டுகள் எங்க சபைக்கு ஆச்சரியமானவராய் நடத்தினீரே, நீர் அதிசயமானவர் என்று சொல்லி பாடுவோமா? ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே
அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. இன்றைக்கு ஒரு சைல்டு டெடிகேஷன் இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி 2 சைல்டு டெடிகேஷன் இருக்குது. ஸோ முதலாவது நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ஈஸ்டர் சிஸ்டர் சந்திரகுமார் அண்ணனுடைய மகள், மூத்த மகள் பிரின்சி ஆல்வின் தம்பதியினுடைய மகனை நம்ம முதலாவது அதுக்கு டெடிகேட் பண்ணி ஜெபிக்க போகிறோம். அதன் பின்பதாக பாஸ்ட் வந்ததுக்கப்புறம் இன்னொரு அடுத்த சைல்டு எஜுகேஷன் இருக்கிறது. நம்ம அவளை முன்பதாக அழைக்கிறேன். ஆல்வின், பிரின்சி 2 பேரும் முன்பதாக வரும்படியாக கேட்கிறேன். நம்ம சூரப்பேட்டை சர்ச் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு நான் நடத்த என்கேஜ்மெண்ட் அவங்களோட தான், மேரேஜும் அவங்களோட தான். நான் நடத்தலை, ஃபஸ்ட்டு மேரேஜ் அவங்களோட தான். சைல்டு எஜுகேஷனுமே ஃபஸ்ட்டு அவங்க ஜோர்டன் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, முன்னாடி இருந்தாங்க. ஸோ அவர்களுக்காக அவர்களை ஆசீர்வதித்து தேவன் தந்த மகனுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து தந்த குழந்தைக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்கலாம். தேவன் தந்த இந்த குழந்தையை தேவனுக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்கக்கூடிய கிருபைகளை தேவன் தந்தருளும்படியாக எல்லாரும் கண்களை மூடி கரங்களை அவர்களுக்கு நேராக உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இல்லை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே, முது தம்பதிகளை பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து தந்த இந்த ஈவுக்காக பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கடி கர்த்தர் கொடுக்கும் ஈவு என்பதை நாங்கள் வாசிக்கிறோமே. நீ தந்த ஈவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது மகனை உங்கள் நாம மகிமைக்கென்று நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மேத்யூ ஜேடனை உங்கள் நாம மகிமைக்காக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கிறோம். உமது பிள்ளையை ஆண்டவரே கண்ணும் கருத்துமாக கர்த்தருக்கு ஏற்ற பயத்தில் வளர்த்தெடுக்கக்கூடிய கிருபையை பெற்றோருக்கு நீங்கள் தருவீராக. ஒவ்வொரு நாள் உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தில் கேட்டு அதன்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மகனாக ஆண்டவரே உமது ஊழியத்தை ஆண்டவரே செய்யக்கூடிய ஒரு மகனாக அப்பா, உம்முடைய சீசனை போல தேவ சமூகத்தில் அமர்ந்து வளர்கிற மகனாக ஆண்டவரே கர்த்தருடைய சீசனாக வளரக்கூடிய கிருபைகளையும் அபிஷேகத்தையும் பலனையும் ஆண்டவரே மேத்யூவுக்கு நீங்கள் தந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உமது மகனை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. உமது ஆசீர்வாதம் என்றென்றும் உமது மகனோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே 2 பெற்றோருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 2 பேருடைய பெற்றோருடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஆண்டவரே இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஆண்டவரே எல்லாருடைய கருத்தில் இருக்கிறது. சபையும் ஆண்டவரே குடும்பமும் பெற்றோரும் அவர்களுடைய பெற்றோரும் எல்லாரும் ஆண்டவரே கர்த்தருக்கேற்ற விதத்தில் கர்த்தருக்கேற்ற பயத்தில் குழந்தையை வளர்க்க என் தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. உங்கள் சமூகத்திலே நாங்கள் தாட்டி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடுத்த சைல்டு டெடிகேஷனுக்கு நேராக போகலாம். நான் சர்ச்சில் சொல்லலை, எங்களுடைய மகனையும் நாங்கள் டெடிகேட் பண்ணுவதற்காக யோசித்திருந்தோம் இன்றைக்கு. ஸோ இந்த ஆராதனையில் பாஸ்டர் அதற்காகத்தான் ஈஸ்டருக்கும் பாஸ்டர் வந்தாங்க, அதோடு கூட சேர்த்து ஜோடாவையும் டெடிகேட் பண்ணலான்ற யோசித்திருக்கிறோம். பொள்ளாச்சியில் பண்ணலாம், இடைக்காலில் பண்ணலான்னு ஒவ்வொன்றும் சொன்னாங்க. கடைசியில் என்னுடைய விருப்பம் நம்ம சர்ச்சில் நம்ம மக்கள் மத்தியில் பண்ணணும் எங்களுடைய ஆசை. ஸோ அதற்காக இந்த நாளிலே அதை நாங்கள் யோசித்து பாஸ்டர் இடத்துல கேட்டோம். பாஸ்டர் அதை செய்யலான்ட்டு சொல்லியிருந்தாங்க. பாஸ்டர் கொஞ்சம் எமோஷனலானால சொல்ல முடியல. சபையார் எல்லாரும் நீங்கள் செய்த எல்லா உதவிகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மீதி உள்ள நேரத்தை பாஸ்டருடைய கரங்களில் கொடுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை நேரத்தில் உங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த ஆண்டு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இதுவரை தேவன் நேர்த்தியாக நடத்தி வருகிறார். ஆமென். இந்த திருச்சபையும்
அருமையான பாஸ்டர் இம்மானுவேல், சிஸ்டர் பிரிசியையும் தேவன் ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தி வருகிறார். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த திருச்சபையும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வருகிறபடியினால் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் நினைக்கிறேன் தொடர்ந்து எல்லா ஈஸ்டருக்கும் நான் தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு ஈஸ்டர் அன்றைக்கு இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. அது 3 இயர்ஸ் நமக்கு முடிஞ்சிருக்குது. இந்த 3 இயர்ஸில் இந்த 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் தேவன் இந்த திருச்சபை கொடுத்து வருகிற நல்ல வளர்ச்சிக்காக மேன்மைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். சபை வளர்வது போலவே அருமையான ஊழியக்காரருடைய குடும்பத்தையும் தேவன் வளர பண்ணுகிறார். ஆமென். தேவன் பெருக பண்ணுகிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் இம்மானுவேல்கிட்ட கேட்டேன், உங்கள் அப்பா அம்மாவும் வரல, பிரிசி அப்பா அம்மாவும் வரல, நீங்கள் அவங்க யாராவது வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நமக்கு பிரதிஷ்டை ஆராதனை இல்லாட்டி அவர்கள் வரும்போது வைத்து கொண்டால் நலமாக இருக்குமே என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னார், எங்கள் சர்ச் மக்கள் இருக்காங்க, அது எனக்கு போதும். அதுக்கப்புறம் ஆன்லைனில் 2 பேரண்ட்ஸும் பார்த்துக்குவாங்க, அது பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம இன்றைக்கே இந்த பிரதிஷ்டை ஆராதனை வைத்து விடலாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். பாஸ்டர் இம்மானுவேல் பிரிசி முன்பதாக வரும்படி கேட்கிறேன். ஏற்கனவே ஒரு குழந்தை பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுனால அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், பைபிளில் அது குறித்தான வேத வசனங்களை குறித்தெல்லாம் பாஸ்டர் இம்மானுவேல் சொல்லியிருப்பார் என்று நம்புகிறேன். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம். ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தருகிறார். வீடு, சொத்து, சுகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நமக்கு தருகிற இந்த பூமிக்குரிய நன்மைகளில் பிரதானமான ஒன்று தேவன் அருளுகிற குழந்தைகள். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு நிறைய பேர் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் நான் சிறு வயதிலிருந்து இதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நாம் இருவர் நமக்கு 4 அப்படிங்கிற போஸ்ட் வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். நாம் இருவர் நமக்கு 4 குழந்தையாவது இருக்கணும் அப்படின்னு போஸ்டர் போட்டிருந்தது. அப்புறம் நாம் இருவர் நமக்கு 3 மாறிச்சு. அப்புறம் நாம் இருவர் நமக்கு 2 அப்படின்னு வந்தது. அப்புறம் நாம் இருவர் நமக்கு 1 வந்துச்சு. அதுக்கப்புறம் நாமே குழந்தைகள் நமக்கு ஏன் குழந்தைகள் அப்படிங்கிற போஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்குறேன் நான். இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, நிறையா ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. கருத்தரிப்பு மையம். உங்களுக்கு குழந்தை இல்லையா, குழந்தை பெற விரும்புகிறீர்களா, எங்களை அணுகுங்கள், கொஞ்சம் செலவு பண்ணால் போதும், ஒரு 5 லட்சம் தான், அதிகமில்லை ஜென்டில்மேன் அப்படிங்கிறது போல் நிறைய பணம் கொடுத்து அப்படியும் குழந்தை பெற முடியாத தம்பதியர்கள் பெருகி இருக்கிற காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்திலே நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் பிள்ளைகளை அருளுவது என்பது உண்மையாகவே இது தேவனுடைய ஆசீர்வாதமே அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. ஆமென். அருமையான பாஸ்டர் இம்மானுவேல் சொன்னது போல அவர்களுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு அபார்ஷன், அது ரொம்ப கடினமான சூழ்நிலையாக இருந்தது. அந்த இடத்துல சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய கட்டாய சூழல். இப்போ இதை ட்ரை பண்ணுறோம், இப்படி இல்லைன்னா நாங்கள் இப்படி ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு டாக்டருடைய அட்வைஸ் இருந்தது. ஆகிலும் ரொம்ப கலங்கி போயிருந்த நேரத்தில் ஜெபம் பண்ணோம், தைரியமாக டிசிஷன் எடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கன்னோ. ஆனால் தேவன் பெரிய கிருபையினால் எந்த தீங்கும் வராதபடி, எந்த பின்விளைவுகளும் வராதபடி தேவன் கிருபையாய் காத்து கொண்டார். அல்லேலூயா. அதை தொடர்ந்து அருமையான இந்த குழந்தையை இந்த ஊழியர் குடும்பத்துக்கு ஆண்டவர் தந்ததற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நான் எல்லாருக்கும் கேட்கிற கேள்வியை ஊழியருக்கும் கண்டிப்பாக நம்ம கேட்கணும். அந்த 2-3 கேள்வி கேட்கணும். இம்மானுவேல் பிரிசி, நீங்கள் இருவரும் அருமையான இந்த குழந்தையை தேவன் உங்களுக்கு ஈவாக கிஃப்டாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? இந்த குழந்தையை கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதத்தில் வளர்ப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? இந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது ஜெபம், பரிசுத்தம், ஊழியம் என்று வேதத்துக்கு அடுத்த தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த அத்தனை காரியத்திலையும் உங்களை முதலாவது ரோல் மாடலாக வைப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஓகே. உங்களுடைய ஒப்பு கொடுத்தலே உங்களுடைய அர்ப்பணிப்பை தேவன் கவனித்திருக்கிறார், சபையார் கவனித்திருக்கிறார்கள். இந்த சபை மக்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஜூடா சாம் இல்லை, அருமையான பாஸ்டருடைய பையன் பேர் ஜூடா சாம். இது ஒரு பாஸ்டருடைய பிள்ளை, அப்படிதானா? பாஸ்டருடைய பிள்ளைங்கிறதுக்காக அது ஒரு குழந்தை, அது பாஸ்டர் குழந்தையாக இருந்தாலும் அது என்னது தான், குழந்தை தான். என்ன, நீ பாஸ்டர் பையன் இப்படி அழலாமா, பாஸ்டர் பையன் இப்படி சுற்றலாமா,
பாஸ்ட் பையன் எப்படி பேசலாமா அப்படின்னு பாஸ்ட் பையனாக இருக்கிறதுனால வானத்திலேருந்து பொத்துன்னு என்ன செய்யலை, விழலை. அதுவும் குழந்தை, எல்லா குழந்தைய போல தான் என்ன செய்யுது, குழந்தையாக வளருது. அதனால் உங்களுடைய அதிகப்படியான எதிர்பார்ப்பை ஜூடா மேலே என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய பாஸ்ட் பிள்ளைங்க அதில் தான் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நான் நினைக்கிறேன் இம்மானும் பிரிசியும் அதை சொல்லி வளர்க்க மாட்டீங்கல்ல, நீ ஒரு பாஸ்ட் பையன் அப்படி சொல்லி வளர்க்கக்கூடாது, இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லி வளர்க்கணும். நாங்கள் அப்படி தான் வளர்த்தோம். நாங்கள் ஒரு நாள் எங்கள் பிள்ளைங்கிட்ட நீ பாஸ்ட் பையன், நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி நாங்கள் ஒரு நாள் சொன்னதே கிடையாது. நீ இயேசுவோட பிள்ளை, கவனமாக இரு, அதை மட்டும் தான் சொல்லி வளர்த்தோம். அது அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தது. அதே போல் விசுவாசிகளாகி நீங்களும் பாஸ்ட் பையன்தான், ஆனால் பாஸ்ட் பையங்கிறதுனால விசேஷ எதிர்பார்ப்பை என்ன செஞ்சிடக்கூடாது, திணிச்சிடக்கூடாது. நம்ம பிள்ளைங்களை போல் அவங்களும் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறாங்க, இந்த உலகத்தில் தான் வளர்கிறாங்க. அவங்களுக்கும் எல்லா சோதனைகள், எல்லா கடினமான சூழல்கள் எல்லாமே வரும். ஸோ குறிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா, பாஸ்ட் பையனாக இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த குழந்தைக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஸோ தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். சபையாரும் மீண்டும் ஒரு முறை நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இவர்களுக்கான ப்ரேயர் பேரண்ட் ஆசீர்வாதம் எஸ்தர் முன்பதாக வரும்படி கேட்கிறேன். ஓகே, எனக்கு எஸ்தர்னா தெரியாது. ஓகே, ப்ரேயர் பேரண்டாக இந்த குழந்தைக்கு இங்கே முன்னாடி வந்துருங்க. இந்த குழந்தைக்கு அனுதினமும் ஜெபிப்பதற்கு, இந்த குழந்தையுடைய ஆவிக்குரிய காரியத்தில் கவனம் செலுத்துவதற்கு இந்த பெற்றோரை ஜெப பெற்றோராக இன்றைக்கு நியமித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல் தங்கும்படி ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை இந்த குழந்தையினராக உயர்த்தி கர்த்தருடைய கரம் தங்கும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபையுள்ள தகப்பனே, உம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். பாஸ்டர் இம்மானுக்காக, பிரிசிலாவுக்காக ஸ்தோத்திரம். தம்முடைய பிள்ளைகளை இணைத்து அவருடைய இல்லற வாழ்க்கையை ஆசீர்வதித்து நீர் கொடுத்த அருமையான குழந்தை ஜூடாவுக்காக, ஜூடா சாமுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஜூடா சாம் மேல் உம்முடைய கரம் தங்கியிருப்பதாக, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலம் கொண்டது என்ற வேத வசனத்தின்படி இந்த அருமையான ஜூடா வளர்ந்து ஆவிலே பலம் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, யூதா என்பதற்கு இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்ற அர்த்தம் என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த குழந்தை உம்மை துதிக்கிற குழந்தையாக, உம்மை ஆராதிக்கிற குழந்தையாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற குழந்தையாக வளர பரிசுத்த தேவன் உதவி செய்தலும்படி ஜெபிக்கிறோம். ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக வளர விருத்தியடைய பரிசுத்த ஆவியானவர் நீர் கிருபை பாராட்டுவீராக. அதிகாரத்தின்படியே பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆண்டவரே ஜூடா சாமை உம்முடைய கரத்தில் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். உமக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை உயர்த்த, தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற ஒரு ஊழியனாக வளர பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தலும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினாலே கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபையிலே கர்த்தர் தருவீராக. தம்முடைய மகன் மூலமாய் நீர் மகத்துவமான காரியங்களை வருகிற நாட்களில் செய்ய போகிற நல்ல தயவுக்காக நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். விசேஷித்த கிருபை ஞானத்தை தம்முடைய மகனுக்கு தருவீராக. ஆண்டவரே, நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்து நீடிய ஆயுசை தந்து உங்க நாமத்தை உயர்த்த நீர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மனுக்காக, பிரிஸ்திக்காக ஜெபிக்கிறோம். இந்த குழந்தையை சரியாய் வளர்க்க, சரியாய் நடத்த வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் பரிசுத்த தேவன் நீர் தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை கூட இருக்கட்டும். அதுபோல அருமையான பிரேயர் பேரண்ட்ஸாக இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் இருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அப்பா, இவர்கள் இருவரும் தினந்தோறும் இந்த குழந்தைக்காக ஜெபிப்பதற்கு நீர் நினைப்பூட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குழந்தையுடைய ஆவிக்குரிய காரியத்தில் கவனம் செலுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் இவர்களுக்கு கிருபை பாராட்டும்படி உம்முடைய விலையேறப்பட்ட நன்மையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் திருச்சபை மக்களும் இந்த குழந்தை வளர்ப்பிலே, ஜூடா சாமுடைய குழந்தை வளர்ப்பிலே அதிகமாய் கவனம் செலுத்த ஆண்டவரே நீர் உதவி செய்தருளும். எல்லாரும் தங்களை முன்மாதிரியாக நிறுத்த நீர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். உம்முடைய தயவுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி இந்த பெற்றோருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மைக்க கொடுத்து அமைதியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து சில நிமிடங்கள் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் எல்லாரும் எழுந்து நின்று வாசித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம் வரை உள்ள வேத பகுதிகளை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம் வரை. தெயோப்பிலுவே, இயேசுவானவர், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் சொல்லவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இப்பொழுதும் உடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை புரிந்து கொள்வதற்கு என்னுடைய இருதயத்தை நீர் திறந்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இருதயத்துக்கும் ஏற்ற வார்த்தைகளை பரிசுத்த தேவன் தந்தருளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாய் சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் உங்களோடு கூட சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எவ்விதமாய் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வசனத்தில் முழு வசனத்தையும் பார்ப்பதை விட அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை இந்த காலை நேரத்திலே ஆண்டுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். நீங்கள் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பக்கத்தில் இருக்கிற ஆட்களை கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, காத்திருங்கள் என்று இயேசு கட்டளையிடுகிறார். சொல்லுங்க, காத்திருங்கள் என்று இயேசு கட்டளையிடுகிறார். இன்றைக்கு அகில உலகம் எங்கிலும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவர் அவதரித்தார். இந்த இயேசுவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அதிலிருந்து அதுக்கப்புறம் ஆதாமை தேவன் உருவாக்குகிறார். ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் சொல்லும் பொழுது ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் என்று குறிப்பிடப்படுகிறது. இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதாம் செய்த பாவத்தின் விளைவு மனுக்குலம் பாவத்தினால் நிரம்பி போனது. கடவுளோடு இருக்கிற உறவை விட்டு மனுக்குலம் பிரிந்து போனது. பிரிந்து போன கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்றெல்லாம் சொல்லுவதனாலே கடவுள் 3 கடவுளை கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிறார்கள் என்று தவறாக நினைத்து விடக்கூடாது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். 3 விதங்களில் ஒரே தேவன்தான் 3 விதங்களில் செயல்படுகிறாரே அல்லாமல் 3 கடவுள்கள் அல்ல. அப்போ நம்ம இயேசு பிறந்து 2000 வருஷம்தானே ஆகுது, கிறிஸ்தவ மார்க்கம் வந்து 2000 வருஷம்தானே ஆகிறது என்று அநேகருடைய இருதயத்திலே கேள்விகள் இருக்கலாம். இயேசு என்கிற தேவகுமாரன் பிறந்து 2000 ஆண்டுகள் ஆகிறதை ஒழிய கடவுள் பிறந்து என்ற அர்த்தம் இல்லை. கடவுள் மனிதனாக அவதரித்து 2000 ஆண்டுகள் ஆகிறதை ஒழிய
தேவனாகிய கர்த்தர் எப்போதும் இருக்கிறார். அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அவரே அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ஸோ கடவுள் சர்வ வல்லமை படைத்த தேவன் மனித ரூபத்தில் மனிதனுக்காக இந்த பூமியிலே பிறந்தார். அப்படி பிறந்த 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இது கட்டுக்கதை அல்ல, இது சரித்திர சான்றுகள். ஆமென். ஏன்னா பைபிளில் உலக அளவிலே 6 சாம்ராஜ்யங்கள், பெரிய சாம்ராஜ்யங்கள் உலக அளவிலே. அது எகிப்து சாம்ராஜ்யம், அசிரிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் என்று 6 சாம்ராஜ்யங்கள் உலக சரித்திரத்திலே முக்கிய இடம் பெறுகிற சரித்திரங்கள். அப்படி முக்கிய இடம் பெறுகிற அந்த சாம்ராஜ்யங்களை ஊடுருவி செல்வதுதான் இந்த முழு வேதாகமும். ஆகவே இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த காரியமும் கட்டுக்கதை அல்ல, ஏதோ யோசித்து எழுதப்பட்ட சம்பவங்களோ கதை வடிவத்தில் சொல்லப்பட்டவைகளோ அல்ல. இது எல்லாம் சரித்திர புத்தகம். பைபிளில் இருக்கிற சரித்திரத்தை நீங்கள் உலக சரித்திர புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தால் நம்ம கம்பேர் பண்ணி அதற்கான எவிடன்ஸை எடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் இந்த பூமியிலே பிறந்தாரா, அவர் சிலுவையிலே மரித்தாரா, 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரா, இது பைபிள் மட்டும்தான் சொல்லுதானா? பைபிள் மட்டும் சொல்லலை. ரோம சரித்திரத்தை, ரோமாபுரியில் இருக்கிற சரித்திர புத்தகத்தை எடுத்து வாசித்தால் அது கடவுளை பற்றி அறியாத ஒரு நபர் எழுதப்பட்ட சரித்திர புத்தகமாக இருந்தாலும் சரி, அந்த சரித்திர குறிப்புகளில் இயேசுவின் பிறப்பும் மரணமும் உயிர்த்தெழுதலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது அது சரித்திர சான்று மிக்கது, அது சரித்திர பூர்வமானது. அப்படி சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற இந்த அருமையான காலை நேரத்தில், ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன வார்த்தை தருகிறீர், இந்த நாளில் நீர் எங்களுக்கு தருகிற வார்த்தை என்ன என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை காத்திருங்கள் என்று கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. சீசர்கள் இயேசு கிறிஸ்துவு அந்த சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 40 நாட்கள் எல்லாருக்கும் தரிசனமானார். ஆனாலும் சீசர்கள் அந்த எருசலேமில் இருக்க விரும்பவில்லை, எருசலேமில் தங்கி இருக்க விரும்பவில்லை. காரணம் லூக்கா 19ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர்கள் எருசலேமுக்கு வரும் பொழுது அது ஒரு வெற்றி பவனியாக இருந்தது. போன ஞாயிற்றுக்கிழமை நிறைய திருச்சபையில் அதை கொண்டாடி இருப்பார்கள், குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி ஓசனா என்று பாடி அவர்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அது ஒரு வெற்றி பவனியாக எருசலேமுக்குள் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் வருகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஒரு பட்டணத்துக்குள்ளே ரொம்ப வெற்றி பவனியாக மகிழ்ச்சியாக இயேசுவை கழுதை மேல் ஏற்றி தங்களுடைய வஸ்திரத்தை எல்லாம் விரித்து மரியாதை கொடுத்து ஒரு ராஜாவை எப்படி வரவேற்பார்களோ அப்படியே இயேசு கிறிஸ்துவை எருசலேம் பட்டணத்துக்குள்ளே வரவேற்றார்கள். ஆனால் வரவேற்று அவர் எருசலேமுக்குள் போன பின்பு ஒரு 5 நாட்களுக்குள்ளாக ஒவ்வொரு மணி நேரமும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வித்தின் 5 days 5 நாட்களுக்குள்ளாக இயேசுவை பிடித்து சிறையில் அடைத்து சிலுவையிலே அடித்து கொன்று விட்டார்கள். இயேசு சிலுவையிலே மரித்து விட்டார். அவரோடு கூட இருக்க சீசர்களுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்முடைய எஜமானன் இல்லை, என்னுடைய குரு, அவரோடு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா எருசலேமுக்குள்ள வந்தோம், அந்த பட்டணத்துக்குள்ள வந்தோம். ஆனால் 5 நாட்களுக்குள்ளாக நாங்கள் எல்லாத்தையும் இழந்து போனோம். எங்கள் குருவை இழந்துட்டோம், எங்கள் ராஜாவாக அறியப்பட்ட இயேசு மரித்து போனார். இனி இந்த ஊரில் இருக்கணுமா? அந்த கேள்வி வருமா வராதா? இல்லை, நகோமி சொல்லுகிறார் இல்லையா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுதோ வெறுமையாக வந்திருக்கிறேன். அவள் மோவாப் தேசத்துக்கு 2 பிள்ளையோட 2 பசங்களோட கணவரோட கூட போகிறாள். ஆனால் அந்த மோவாப் தேசத்தில் புருஷன் செத்து போனான், பிள்ளைகள் செத்து போனது. அதுக்கப்புறம் அந்த தேசத்தில் இருக்க அவளுக்கு விருப்பம் இல்லை. நான் என் சொந்த ஊருக்கு போயிடுறேன், நான் இங்கே வந்து நான் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்தேன், எல்லாம் இழந்து போனதுக்கப்புறம் இனி நான் ஏன் இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே போக தோணும். அதே போல் எருசலேமுக்குள் வந்த சீசர்கள் இயேசு சிலுவையிலே மரித்து விட்டார் என்ற உடனே அவர்கள் பயந்து நடுங்கி ஒரு அறைக்குள் தங்களை பூட்டி கொண்டு பயந்து கொண்டிருக்கிற சூழல் இருக்கிறது. ஆகவே இங்கு நம்ம இருக்க வேண்டாம், எருசலேமை விட்டு போய்விட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். 3ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு உயிர்த்தெழுந்தார்.
எழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுகிறது, சீசர்களுக்கும் பரவுகிறது. சீசர்கள் நினைத்தார்கள் இயேசுவின் வாழ்க்கை சிலுவையோடு முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். இப்போ அவர்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல், இயேசு உயிரோடு கூட எழுந்தார். சரி, இந்த படம் ஒரு ட்ராஜடியாக முடிஞ்சிடும் நினச்சோம். ஹீரோ செத்துட்டாரு, இதோட படம் முடிஞ்சிடும் நினச்சோம். ஆனால் படம் எப்படி மாறுதலாக முடியுது? 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்துட்டார். ரொம்ப சந்தோஷம், இதோட இந்த படக்காட்சி முடிந்தது. இனிமேல் நமக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இல்லை, நமக்கும் எருசலேமுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம இந்த ஊரை விட்டு போயிடுவோம், மறுபடியும் நம்ம ஊருக்கு போய் மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு இதெல்லாம் முடிந்து போனது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் கூட ஓகே, துக்ககரமாய் முடியாமல் சந்தோஷமாய் முடிந்தது. இனி அவரவர் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறது போல யோசித்து அவர்கள் இருக்கும் பொழுதுதான் இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி சொல்கிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். இந்த வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம் இருக்கிறது. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த எருசலேம் எப்படிப்பட்ட எருசலேம்? ஆண்டவர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் இல்லை? எருசலேம் இப்போ சீசர்லேருந்து நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யோசிப்போம். ஆண்டவர் உங்களை எங்கே பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறாரோ, எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் தங்கியிருங்கள். இந்த சூரப்பட்டு சர்ச்சில் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரா, இந்த சர்ச்சில் நீங்கள் தங்கியிருங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் வேற ஏதோ ஒரு பகுதியில் பிறந்தவர்களாக வளர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த சென்னை பட்டணத்திலே, குறிப்பாக இந்த வட்டாரத்திலே ஆண்டவர் உங்களை குடியிருக்கும்படி செய்திருக்கிறாரா? ஐயோ இந்த இடமே எனக்கு பிடிக்கலைங்க. சில ஆட்கள் சொல்லுவாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் சென்னை எனக்கு பிடிக்கல, என் சொந்த ஊருக்கு போகிறேன். அது அவரவர் விருப்பம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீ என்ன செய்ய வேண்டும்? இங்கே காத்திருக்க வேண்டும். ஆமென். ரொம்ப அழகா சொல்கிறாரு, எருசலேமை விட்டு போகாமல். எப்பா என் கூட வந்தீங்களே, நான் தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன், நான் கூட்டிட்டு வந்த இந்த இடத்தை விட்டு போகாதீங்க. ஆனால் சீசர்களுக்கு இந்த இடம் எப்படிப்பட்ட இடமா மாறிடுச்சு அப்படின்னா, திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட். அது ஒரு அசௌகரியமான இடமாக மாறிவிட்டது, மகிழ்ச்சிகரமான இடமாக இல்லை, துக்கமான இடமாக இருக்கிறது. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய மகிழ்ச்சியெல்லாம் போயிடுச்சு. சந்தோஷமா வந்தோம், 5 நாள்ல எல்லாமே பறந்து போச்சு. இது எங்களுக்கு வசதியாக இல்லை, இது எங்களுக்கு அசௌகரியமாக இருக்கிறது. திஸ் இஸ் டிஸ்கம்ஃபர்ட் பிளேஸ். ஆகவே நாங்கள் எருசலேமை விட்டு போக விரும்புகிறோம். அடுத்து சொன்னார்கள், திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் ஃபெயிலியர். இது ஒரு தோற்று போன இடம். நாங்கள் இங்கே வந்ததுனாலே நிறைய காரியத்தை இழந்து போயிருக்கிறோம். என்னுடைய குருவை இழந்து போயிருக்கிறோம், நிம்மதி இழந்து போயிருக்கிறோம். எதையெல்லாம் இழக்கக்கூடாது எல்லாவற்றையும் இழந்து போய் தோற்று போகிறவர்களாக நிற்கிறோம். தோற்று போன இந்த இடத்தில் நாங்கள் ஏன் இருக்க வேண்டும்? நாங்கள் இதை விட்டு போகிறோம். ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ தோற்று போன இடமாக இருந்தாலும் இங்கே தான் நீ தங்கி இருப்பதற்கு, காத்திருப்பதற்கு நான் கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது அந்த இடத்தை அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, திஸ் இஸ் a place of uncertainty. இதுல ஒரு எப்ப என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது இல்லை? இப்போ வார் நடந்துட்டு இருக்குது. இப்போ யாருக்காவது ஈரானுக்கு போக ஆசையா இருக்குமா? நாங்கள் டூருக்கு போகிறோம் பாஸ்டர் ஈரானுக்கு, அப்படி யாருக்காவது ஆசை இருக்குமா? ஏன் ஆசை இருக்காது? ஏன்னா அங்கே எப்போ என்ன ஏது நடக்கும் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்போ ஈரானில் நடக்குதான்னு தெரியாதுங்கிறத விட இப்போ நம்ம வாழ்கிற ஊர்லேயே என்ன நடக்கும், எப்போ நடக்கும், ஏது நடக்கும் நமக்கு தெரியாது. அப்படிதானா? இல்லைப்பா சார், அடுத்த 1 மணி நேரத்தில் இதெல்லாம் நடக்குங்கிறது எனக்கு தெரியும்னு யாராவது சாலிடாக சொல்ல முடியுமா? எவரும் சொல்ல முடியாது. இன்னும் வாங்குகிற மூச்சு ஒரு சுழியில் போனாலும் போச்சு. நம்ம இழுத்து மூச்சு விடுறோம், இழுத்துற மூச்சு வெளியில் வரலைன்னா அப்படியே மைக்கு பிடிச்சு நான் நிற்க வேண்டியதுதான். இன்னும் 10 பேர் சேர்ந்து நம்மளை தூக்கிட்டு தான் போகணும். வாங்குகிற மூச்சு ஒரு சுழியில் போனாலும் போச்சு. அன்சர்டனிட்டி. இந்த உலகமே அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற உலகம்.
நம்ம வாழ்கிற பகுதியில் அல்லது நான் இருக்கிற இடம், என்னுடைய வாழ்க்கை நிச்சயமற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், செத்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லார், எருசலேம் விட்டு போகாது. திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி தான். திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் ஃபெயிலியர் தான். திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் டிஸ்கம்ஃபோர்ட் தான். இது அசௌகரியமான இடம்தான், தோற்று போன இடம்தான், நிச்சயமற்ற இடம்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ள தான் உன்னுடைய குடும்பம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் தான் உன் வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தை விட்டு போய்விடாதே, நீ காத்திரு, நீ எருசலேமை விட்டு போகாத, இந்த இடத்துல நீ தளர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. இப்ப எந்த சூழல் இருக்கிறாயோ அந்த சூழல்ல you have to wait, நீ காத்திரு என்று ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரத்தில் நம்ம காத்திருத்தல் என்றால் நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா, காத்திருப்பது என்பது ஒரு 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 வேஸ்ட். வெயிட்டிங் இஸ் நாட் அ வேஸ்டிங். நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்கிறோம், வெயிட்டிங் இஸ் வேஸ்டிங் நினைக்கிறோம். காத்திருந்து பிரயோஜனமே இல்லைங்க. என் புருஷன் மாற மாட்டாருங்க, என் மனைவி மாற மாட்டா, என் பிள்ளைகள் மாறாது, என் பெற்றோர் மாறாது, இவ்வளோ நாள் காத்திருக்கிறேன், இதுவரைக்கும் நடக்காத விஷயமா இனிமேல் நடக்க போகுது, இதுவரைக்கும் நான் பொறுமையாக இருந்திருக்கிறேன், இவ்வளோ பொறுமையாக இருந்தும் மாற்றம் உண்டாகலையே, மாற்றம் ஏற்படவில்லையே, இனிமேலா புதுசாக மாற்றம் ஏற்பட போகிறது. அதனால் இன்றைக்கு இந்த ஆராதனை முடிச்சுட்டு 2ல் 1 கண்டிப்பாக முடிவே எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட நீங்கள் சில இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நீ காத்திரு. வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங். நீ காத்திருப்பது வீணாக ஒரு நாளும் போகாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீ காத்திருப்பது ஒரு நாளும் வீணாக போகாது, ஒரு நாள் வீணாக போகாது. ஒருவேளை சில நேரம் தாமதிக்கிறது போல தோன்றலாம், ஆனால் காத்திருத்தல் என்பது வீணாக போகாது. அதற்கு மாறாக ஆண்டவர் சொல்கிறார், வெயிட்டிங் இஸ் ப்ரிப்பேரிங் டைம். காத்திருத்தல் என்பது நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிற நேரம். காத்திருத்தல் என்பது நம்மை நாமே ஆயத்தப்படுத்துகிற நேரம். காத்திருத்தல் என்பது நமக்காக தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்துகிற நேரம். ஆமென் சொல்லுங்க. இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் இட்லி மாவுலாம் கிரைண்டர் போட்டு அரைக்கிறதெல்லாம் கிடையாது, அப்படித்தானா? நம்ம ஒரு 50 ரூபா கொடுக்குறோம், பாக்கெட் மாவு வாங்குகிறோம், நேராக வந்து வீட்டில் தோசை சுட்டு சாப்பிட்றோம். சில அம்மாமார் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் அரிசி பருப்பு என்ன பருப்பு போட்டு இட்லிக்கு ஊற வைக்கணுங்கிறது கூட இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் தெரியாது, அப்படித்தானா? சரி, அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை நமக்கு. அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு, அரிசி ஊறுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, பருப்பு ஊறுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அடுத்து அரிசி என்ன பக்குவத்தில் அரைக்கணும், அடுத்து உளுந்து என்ன பக்குவத்தில் அரைக்கணும், எவ்வளவு அளவு போடணும், என்ன பக்குவத்தில் அரைக்கணும், ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணணும். சரி, கிரைண்டரில் மாவு அரைச்சாச்சு, மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, உடனே பிள்ளை தோசை கேட்டால் ஊற்றி கொடுத்துருவோமா? சில பெற்றோர் ஊற்றி கொடுப்பீங்க, ஆனால் அதில் என்ன இருக்காது, டேஸ்ட் இருக்காது, ருசி இருக்காது. அப்போது அரைச்சி வச்ச மாவில் நல்ல இட்லி வரணும், நல்ல தோசை வரணும்னா என்ன செய்யணும், எவ்வளோ நேரம் காத்திருக்கணும்? ஒரு 6 hours ஆகுது, அட்லீஸ்ட் 6 hours ஆகுது என்ன செய்யணும், காத்திருக்கணும். அதுவும் குளிர்காலமாக இருந்தால் மாவு அரைச்சோடனே தூக்கி உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அது ஒரு 6 மணி நேரமாவது அதுக்குள்ளே உண்டாகிற ப்ராசஸ் நடக்கணும். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் காத்திருந்தால் தான் நம்ம எதிர்பார்க்குற தோசை இட்லி வரும், அப்படித்தானா? அப்போது சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற தோசை இட்லிக்கே ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் காத்திருந்தால் தான் ருசி வரணும்னா, உங்கள் வாழ்க்கையை தேவன் ருசியாக மாற்றுவதற்கு காத்திருங்கள், காத்திருங்கள். அந்த ருசியா மாவை பிசைஞ்சு வச்சுட்டோம், அது சும்மாவா இருக்குது? நம்ம எப்படி பிசைஞ்சு வச்சோமோ அப்படியேவா இருக்குது? இல்லை, அந்த ருசி ஏற்படுத்துவதற்கான அதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த மாவு, உளுந்து மாவும் அரிசி மாவும் சேர்ந்து நம்ம பிசைஞ்சது வச்சதை வச்சு அதுக்குள்ளே சில ப்ராசஸ் நடக்குது, அதுக்குள்ளே சில நிகழ்வுகள் நடக்கிறது, அதுக்குள்ளே சில மாற்றங்கள் வருது. அந்த மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ருசியாக மாறும். அதுபோல் தேவன் உங்களை என்னையும் சில காரியத்தை காத்திருக்க சொல்லுகிறாரே. எதற்காக காத்திருக்க சொல்லுகிறார்? எனக்குள்ளே சில மாற்றங்கள் வர வேண்டும், உங்களுக்குள்ளே சில மாற்றங்கள் உருவாக வேண்டும். அந்த மாற்றம் ஏற்படுவதற்காக தேவன் காத்திருக்க சொல்லுகிறார். So waiting is preparing time. காத்திருத்தல் என்பது ஆயத்தப்படுகிற நேரம். பைபிளில் ஒரு சம்பவத்தை
நேரமில்லை, ரொம்ப சுருக்கமாய் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கு ராஜாவாகிய சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து நிற்கிறது. கடற்கரை மணலாக ஜனங்கள் அந்த நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு வந்து நிற்கிறது. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ராஜாக்கள், சவுல் ராஜா யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஆசாரியன் வந்து பலி செலுத்தின பின்புதான் யுத்தத்துக்கு போக வேண்டும். தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த பிரமாணம். ஆசாரியன் வந்து பலி செலுத்த வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து பலி செலுத்த வேண்டும். ஒரு நாள் காத்திருக்கிறான், சாமுவேல் தீர்க்கதரிசி வரல. 2 நாள் காத்திருக்கிறான், வரல. இப்படி காத்திருக்க எதிரிகளை பார்த்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து சிதறி போனார்கள். எல்லாரும் நடுங்குகிறார்கள். ஐயோ, இவ்வளோ பெரிய கூட்டத்தை நாங்கள் எப்படி யுத்தம் செய்வது, இவ்வளோ பெரிய கூட்டத்தோடு நாங்கள் எப்படி இருப்பது, எப்படி நாங்கள் ஜெயிப்பது என்று அந்த கூட்டத்தை பார்க்க எல்லாருக்கும் இமோஷனலாக நிறைய கலக்கங்கள், உணர்ச்சி வசப்பட்டு பயந்து நிறைய பேர் சிதறி போகிறார்கள். சவுல் திரும்பி பார்க்கிறார். எப்போ திரும்பி பார்த்தாலும் 10 பேர் படையை விட்டு போயிடுறான். இதை பார்க்குறாரு. நேரம் போய் கொண்டிருக்கிறது, நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி வரல. சரி, இந்த ஆளை நம்பினாலே இப்படித்தான்ப்பா என்று சவுல் துணிந்து அவன் செய்யக்கூடாத ஒரு வேலை, அவன் பலி செலுத்தக்கூடாது, ராஜா பலி செலுத்தக்கூடாது, ஆசாரியன் தான் செலுத்த வேண்டும். ஆனால் இவன் ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை இவன் எண்ணி துணிந்து பலி செலுத்தினான். அவன் பலி செலுத்தி முடித்த பின்பு சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றார். வந்து சொல்றாரு, புத்தியினமாய் செய்தீர். என்ன செய்தீர்? புத்தியினமாய் செய்தீர்னா நமக்கு உரைக்காது. என்ன அறிவு கட்டத்தனமா செஞ்சிட்டியே, இப்படி நீ அவசரப்பட்டுட்டியே, நீ காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது, நீ ஏன் இவ்வளவு அவசரப்பட்ட இந்த காரியத்தை செஞ்ச? இதை செஞ்சதுனால தேவன் உன் ராஜ்யத்தை உன்னிடத்தில் எடுத்து தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனிடத்துக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்க போகிறார் அப்படின்னு ராஜ்ய பாரமே சவுல் கையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. நம்ம யோசிக்கிறோம், ஒரு சின்ன விஷயம் தானே, காத்திருக்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டானே. இன்னும் நம்ம சொல்லுவோம், சாமுவேல் லேட்டா வந்ததுதான பிரச்சனை, அவர் தானே பிரச்சனை. இல்லைங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு காரியத்தை தேவன் தாமதப்படுத்துகிறார் என்று சொன்னால், இந்த சவுலுடைய வாழ்க்கையில ஒரு 7 நாட்கள் தாமதமானது என்று சொன்னால் நம்மை உட்கார்ந்து நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை இவ்வளவு தாமதப்படுத்துகிறீரே, நான் எதில் ஆயத்தப்பட வேண்டும்? எந்த ஆயத்தத்திற்காக நீர் இதை தாமதம் பண்ணுகிறீர்? அப்படி கேட்டிருந்தா அந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் சவுலும் யோனத்தானும் அவருடைய ஜனங்களும் யுத்தத்துக்கு போய் நிற்கிறார்கள். வசனம் இப்படி சொல்லுகிறது, யோனத்தான் கையிலையும் சவுலின் கையிலையுமே அல்லாமல் வேற யார் கையில என்ன இல்லையா? பட்டயம் இல்லை. யுத்தத்துக்கு போறாங்க, கையில என்ன இல்லை? ஆயுதம் இல்லை. ஏன் ஆயுதம் இல்லை? அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தர்கள் இந்த கொல்லர்களை எல்லாம் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள், ஒருத்தர் கூட ஆயுதமே கையில் வச்சிருக்க கூடாது என்பதிலே பெலிஸ்தர்கள் ரொம்ப கவனமாக டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி யார் கையில் ஆயுதம் இல்லாதபடி மாற்றி விட்டார்கள். ஆக்சுவலா இந்த 7 நாள் தாமதமாகும் பொழுது இவன் உட்கார்ந்து யோசித்திருந்தாள், சவுல் ஏன் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார், ஏன் இந்த மாதிரி உடனே சவுல் வராம தடைப்பட்டுகிறது, என்ன காரணம் ஆண்டவரே, இந்த காரணத்தை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் சொல்லியிருப்பார், சவுலே ஒருத்தவங்க கூட கையில என்ன இல்லை? பட்டயம் இல்லை, அதனால தான் நான் தாமதம் பண்ணேன், பட்டயத்தை ப்ரிப்பேர் பண்ணு என்று ஆயத்தப்படுத்துவதில் சவுல் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த தப்பை அவன் செய்திருக்க மாட்டான், ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கி இருக்காது. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற சில நன்மைகள் தாமதமாகி கொண்டிருக்கிறதா? தாமதமாகி கொண்டே இருக்கிறதா? ஒரு உதாரணத்துக்கு, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறீர்கள், இந்த குழந்தை பாக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாய் தாமதமாகி கொண்டே இருக்கிறதா? ஐயோ தாமதமாயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு என்று உட்கார்ந்து யோசித்து புலம்பி அழுது அங்கே பார்த்து இங்கே பார்த்து வாழ்க்கையில விரக்தி அடைந்து இனிமேல் வாழவே பிடிக்கல அப்படிங்கிற அந்த உச்சத்துக்கு போறதை விட, ஆண்டவரே எங்களுக்கு நீர் குழந்தை தருவதற்கு தாமதிக்கிறீர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எந்த விஷயத்திலே நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும்?
ஒருவேளை நாங்கள் ஜெபம் பண்ணுவதில் சில மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமா, அல்லது நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமா? நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடத்தில் ஏதாகிலும் அர்ப்பணிப்பை நீர் எதிர்பார்க்கிறீரா? அது ஒரு குழந்தையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். எந்த விஷயம் எதெல்லாம் உங்களுக்கு தாமதப்பட்டு போகிறதோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம், ஆண்டவரே நான் எந்த விதத்தில் ஆயத்தப்படுவதற்கு நீர் விரும்புகிறீர், எதை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும், எதில் நான் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப அழகாக உணர்த்துவார். இந்த காரியத்தில் நீ ஆயத்தமாக, இந்த காரியத்தை நீ சீர்படுத்து, இந்த காரியத்தை சரிப்படுத்து, இதில் உன்னை ப்ரிப்பேர் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுவார். அந்த அந்த ப்ரிப்பரேஷனில், ஆயத்தத்தில் கவனம் செலுத்திட்டீங்கன்னா இந்த மன அழுத்தம் உங்களை விட்டு நீங்கிடும். அந்த ஆயத்தம் சரியாக வந்து விடுமானால் அடுத்த வினாடியிலே தேவன் உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கிற நன்மைகளை உடனே அவர் ப்ரொவைட் பண்ணிடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் உடனே அதை சாங்ஷன் பண்ணிடுவார். ஆனால் நீங்கள் எதற்காக இந்த தாமதம் என்பதை அறிந்து அதற்கு காத்திருக்க வேண்டும். மோர் தென் 20 years, 20 வருடத்துக்கு மேலாக குழந்தை இல்லை ஒருத்தைக்கு. அவள் பேர் அன்னாள். வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வருவான், எப்பயுமே ஜோம் பண்ணுவான். அந்த ஜெபிக்கிறதுல அன்னாளுக்கு குறை இல்லை, அந்த குடும்பத்தில் குறை இல்லை. ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லை, அவளுக்கு மலடி என்று பெயர் சொல்லப்பட்டது. அப்படித்தானே எல்லாரும் அழைத்தார்கள். ஒவ்வொரு வருஷமும் அவர் கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுது ஜோம் பண்ணுறா, எனக்கு ஒரு பிள்ளையத்தாரோ, எனக்கு ஒரு பிள்ளையத்தாரோ, எனக்கு ஒரு பிள்ளையத்தாரோ. கிடைக்கவே இல்லை. 20 வருஷம், மோர் தென் ஆஃப்டர் 20 years, 20 வருஷத்துக்கும் மேலாகின பின்பு ஒரு வருடம் தேவாலயத்துக்கு வருகிறாள். அன்றைக்கு அவருடைய ஜெபம் சற்று வித்தியாசமாக மாறியது. அவள் என்ன ஜெபம் பண்றா? நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் அதை நான் உமக்கே என்ன செய்வேன்? கொடுத்துருவேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் பண்றா. என்ன ஆச்சரியம்! அந்த அர்ப்பணிப்பின் உச்சத்தை அன்னாள் தொட்ட அடுத்த மாசம் அவள் கர்ப்பம் தரித்தாள். ஆமென். நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, அன்னாள் ஜெபத்தை அப்படியே காப்பி அடிச்சு, நான் சொல்றது புரியுதா? அப்படியே காப்பி அடிச்சு, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குழந்தை தருவீர், ஆனால் அதை நான் உமக்கே கொடுத்துருவேன் சும்மா சொல்லி வைப்போமே அப்படின்னு சொல்லி வைக்கிறதுனால குழந்தை பிறக்காது. ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு நன்மை தருவீரானால் அந்த நன்மையை நான் உமக்கே கொடுத்துருவேன் அப்படி சும்மா அவரை ஏமாற்றி வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு அர்ப்பணிக்கிறதுனால அது கிடைக்காது. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறிப்பா எந்த அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு அந்த அர்ப்பணிப்பின் உச்சத்தை தொடும் பொழுது எது தடைப்பட்டிருந்ததோ, எதற்காய் காத்திருக்கிறீர்களோ தேவன் அதை உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஆமென். ஆனால் இந்த காத்திருக்கிற நேரம் இருக்கு பாருங்க, இந்த காத்திருக்கிற நேரத்தில் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்ம அவசரப்படுவோம், எதையாவது செஞ்சு எப்படியாவது பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு அவசரப்படுவோம். அதனால இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், டோன்ட் ரன் அஹெட் ஆஃப் காட். தேவனுக்கு முந்தி நீ ஓட வேண்டாம், இல்லை அவருக்கு முந்திட்டு ஓட வேண்டாம். அவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், அவர் குறிப்பிட்ட காலத்தில் காரியத்தை செய்வதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். அதனால அவருக்கு முந்தி நீ ஓடாத. ரெண்டாவது, உணர்ச்சி வசப்படாத. டோன்ட் மூவ் பை இமோஷன்ஸ். உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஐயோ இது எல்லாத்தையும் எப்படியாவது நடந்துடணும், அப்படி நடந்துடணும், இப்படி நடந்துடணும் சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு காரியத்தை செய்ய வேண்டாம். பொறுமையா காத்திருங்க. தேவன் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலம் வரும்போது நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சில நன்மைகள் இருக்கிறது. இந்த காத்திருக்கிற நேரத்திலே நீங்கள் எதில் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமோ, எதில் உங்களை ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். இருக்கிறதுலையே பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி அவர் இராணுவத்தில் வேலைக்கு சேர்றார். இங்கேயுமே 1-2 பேர் இராணுவத்தில் இருந்து பணி ஓய்வு அடைந்தவர்கள் இருக்கிறீங்க நம்புகிறேன் நான். இந்த மிலிட்ரி ஃபோர்ஸுக்கு போகிறவங்க எக்ஸாம் எழுதிடலாம், ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடலாம், செலக்ட் ஆகிடலாம். செலக்ட் ஆனது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 year ட்ரைனிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. அப்படி தானே பயிற்சி. அந்த ட்ரைனிங் ப்ராசஸை யார் தாண்டி வர்றாங்களோ அவங்க தான் என்ன செய்ய முடியும், அடுத்த நிலைமைக்கு போக முடியும். ஆனால் நிறைய பேர் அவர்கள் தோற்று போய் விடுகிறார்கள். அவங்களுக்கு
அது அந்த அந்த பயிற்சி அவர்களுக்கு அவ்வளவு கடினமாக இருக்கும். அதுதான் காத்திருக்கிற தருணம். அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு இந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டு போயாச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. அதை அவர்கள் பெரிய விஷயத்தை இழந்து போவார்கள். ஆகவே அந்த பயிற்சி காலத்திலே உணர்ச்சி வசப்படாம, அந்த பயிற்சி காலத்துல என்னெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த பயிற்சியை அப்படியே செயல்படுத்துவதற்கு தங்களை அர்ப்பணித்து யாரெல்லாம் செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறுகிறார்கள். இந்த காலை நேரத்திலே ஆண்டு உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு விஷயம், நீங்க எந்த காரியத்தை குறித்தும் உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானம் எடுக்காதீங்க. நீங்க தேவ சமூகத்தில காத்திருந்து, ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலையும் உணர்ச்சி வசப்பட்டு காரியத்தை செய்யாதபடிக்கு கவனமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. நான் நேரம் அதிகமானபடினால கொஞ்சம் வேகம் முடிக்க விரும்புறேன். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, ஆண்டவர் எருசலேமே காத்திருங்கள் என்று சொன்னாரே, காத்திருங்கள் என்று சொன்னாரே, எதற்காக காத்திருக்க சொன்னார்? லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் தெரியும். அங்க 49ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் என்ன செய்யுங்க? பரலோகத்திலிருந்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற ஒரு சூழல் நடக்கும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற நிகழ்வு நடக்கும். உங்கள் சுய பலத்தால் சில காரியத்தை உங்களால் செய்ய முடியாது. உங்களுடைய சுய அறிவை கொண்டு பல காரியத்தை செய்ய முடியாது. நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். அவர் உங்களை பலப்படுத்தும்படி தம்முடைய ஆவியை உங்களுக்கு அனுப்புவார். அப்படி அனுப்பும் பொழுது உங்களுடைய சுய பலத்தை விட தேவ ஆவியானவர் கொடுக்கிற பலம் இருக்கிறதே, அது பல மடங்கான காரியத்தை செய்து முடிப்பதற்கு உங்களை பலப்படுத்தும். ஆமென். பைபிள்ல நிறைய சம்பவங்களை வாசிக்கிறோம். சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தினார். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு, அந்த கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை என்ன செய்தானா? கொன்றான். அந்த யுத்தத்தில் கொன்றான் என்று பார்க்கிறோம். கொல்றதுக்கு மட்டும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறது இல்ல. இன்னும் யாத்ராகமம் புத்தகத்தில் வாசித்து பார்த்தால் பெத்லெகேலை கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்பினார். சகல வேலைகளையும் யூகித்து செய்கிற கிருபையை ஆண்டவர் தந்தார். நான் பலமுறை அந்த வேத பகுதியை ஆச்சரியப்பட்டு பிரமிப்பா பார்த்திருக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க தங்க ஆசாரி தங்கத்துல மட்டும்தான் வேலை செய்வாங்க, அப்படிதானா? வெள்ளிய கூட அவர் மேக்சிமம் என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. மர ஆசாரி மரத்துல மட்டும்தான் வேலை செய்வார். அவர் கல் உடைக்கணுங்க, நீங்க இதை செய்யற போலயே அதை உடைச்சு தாங்கன்னா அவர் அந்த வேலையை செய்ய மாட்டார். கல் தச்சர் கல்ல மட்டும்தான் வேலை பார்ப்பார். அதே போல வெண்கலத்தில் வேலை பார்ப்பவர்கள் அந்த வெண்கலத்தில் மட்டும்தான் வேலை பார்ப்பார்கள். ஆனா யாத்ராகமத்தில் வாசித்து பார்த்தால் தெரியும், பெத்லெகேலை சகல வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பினார். அவன் பொன் வேலையையும் வெள்ளி வேலைகளையும் வெண்கலத்திலையும் அடுத்து மரத்திலையும் என்று எல்லா தரப்பில் இருக்கிற வேலைகளையும் ஒரே நபர் செய்வதற்கான கிருபையையும் ஞானத்தையும் சகலத்தையும் யூகித்து செய்யக்கூடிய அறிவையும் ஆண்டவருடைய ஆவியானவர் பெத்லெகேலுக்கு தந்தார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்படி ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் யூகித்து செய்வதற்கு, திறமையாய் செய்வதற்கு, நேர்த்தியாய் செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை உங்களுக்கு தருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அதிக விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆகவே இந்த காலை நேரத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே நீங்க கேளுங்க, ஆண்டவரே உங்க ஆவியினாலே என்னை நிரப்புங்க, உங்க பலத்தினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உங்க கிருபையினாலே என்னை இடைக்கட்டுங்க ஆண்டவரே. நிறைய நேரத்துல நம்ம யூகித்து காரியத்தை செய்கிறது இல்லை, அப்படிதானா? பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்தா பெண் பார்த்தா யோசித்துலாம் செய்யறது இல்ல. பார்க்க அழகா இருக்குதா, கொஞ்சம் வசதியா இருக்குதா, ரைட் முடிச்சிடலாம் பாஸ்டர், இதுதான் தேவ சித்தம் நாங்க நினைக்கிறோம் பாஸ்டர், நீங்க வந்து ஜோமணி ஒரு முடிவு பண்ணிருங்க பாஸ்டர். இல்லங்க, இல்ல. அதே நேரத்துல ஒரு நல்ல நிறைய சம்பளத்துல ஒரு வேலை கிடைக்குது, உடனே அது தேவ சித்தமா எடுத்துக்கிறதா? இல்ல. நீங்கள் சகலத்தையும் யூகித்து செய்யுங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மேபி இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கலாம், சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். நான் இதுக்கு முன்னாடி பாஸ்டர் இம்மானுவேல் அவங்களுடைய சொந்த ஊர்ல அங்க சர்ச் பாஸ்டரா இருக்கும்போது நடந்த சம்பவம். ஒரு நபர் வந்தார், பாஸ்டர் எனக்கு 2 அரசாங்க வேலை கிடைத்திருக்குது, ஒரே டைம்ல 2 அரசாங்க வேலை எனக்கு ஆர்டர் கிடைத்திருக்குது, எந்த வேலைக்கு போக பாஸ்டர்? பேச்சுக்கு தான் எந்த வேலைக்கு போகலான்னு கேட்டேன். நான் கேட்ட எங்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்குது பாஸ்டர்? கூடங்குளம் மின் நிலையம், அங்க எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் வேலை. இன்னொரு கவர்மெண்ட் வேலைங்கிறத அவர் என்ன வேலைன்னு சொல்லல, இன்னொரு வேலை. நீங்க என்ன சூஸ் பண்றீங்க? ஏன்னா அவர் முடிச்சது எலக்ட்ரிக்கல்ஸ் தான் முடிச்சிருந்தாரு. ஸோ கூடங்குளம் மின் நிலையத்துல வேலை கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம் தானே. நீங்க எதாவது சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா பாஸ்டர் இந்த மின் நிலையத்துக்கு போனா சம்பளம் கொஞ்சம் கம்மி, இன்னொரு வேலை கிடைச்சது பாருங்க, அங்க வேலைக்கு போனா சம்பளம் கொஞ்சம் அதிகம் பாருங்க. என்ன வேலைன்னு சொல்லல, கவர்மெண்ட் வேலை தான் சொன்னாரு, என்ன வேலைன்னு சொல்லல. அப்ப நான் கேட்டேன், இது உங்க படிப்புக்கு ஏற்ற வேலை இது, அப்ப இதுக்கு போகாம அங்கேயே போனீங்கன்னா சம்பளம் ஜாஸ்தி பாஸ்டர், நீங்க ஜோமணி என்ன அனுப்புங்க பாஸ்டர், இதுதான் தேவ சித்தம் நினைக்கிறேன் பாஸ்டர். நான் திரும்ப கேட்கிறேன், அது என்ன வேலைன்னு சொல்லுங்க, என்ன வேலைன்னு சொல்லுங்க. இல்ல பாஸ்டர் நீங்க ஜோமனுங்க பாஸ்டர், அந்த வேலைக்கு நான் போறேன் பாஸ்டர். சொல்லாத ஆள்கிட்ட நம்ம என்ன கழுத்தை பிடிச்சா கேட்க முடியும்? ஜோமனு இயேசுவே இவர் எந்த வேலைக்கு போறாருன்னு தெரியல, அவர் எந்த வேலைக்கு போறாரோ நீங்க கூட இருங்க ஆண்டவரே சொல்லி, ஆனாலும் ஜெபத்தை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த கியூரியாசிட்டி அடக்க முடியல. நான் கண்டிப்பா அது என்ன வேலைன்னு சொல்லி ஆகும் கேட்க சொல்றாரு, டாஸ்மார்க்ல வேலை. நான் சொன்னேன், அந்த வேலைக்கு நீ போகாது, அது உனக்கு சூட் ஆகாது. குறையா பணமா இருந்தாலும், கொஞ்சம் உனக்கு வருமானம் கம்மியா இருந்தாலும் இந்த மின்னிலைய வேலைக்கு போ, அது உனக்கு ஃபியூச்சருக்கு நல்லது, உன் பிள்ளைங்களுக்கு நல்லது. நீ அங்க போகாத அப்படின்னா, இல்ல பாஸ்டர் நான் அங்க போனதை நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க சென்னைக்கு தான் வந்தேன். 6 மாசம் வேலை பார்த்தாருங்க. 6 மாசம் கழிச்சு சரீரத்தில் சுடுவினத்தோட படுத்தாரு. அடுத்து 1 மாசத்துல செத்தே போனார். சில தேவையில்லாத அசுத்தமான காரியத்தில் செயல்பட்டதுனால அவருடைய சரீரத்தில் சில வியாதிகள் அந்த வியாதியின் பிடியில சின்ன பிள்ளைகளை விட்டு மறித்து போனார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நிறைய நேரங்கள்ல எது தேவ சித்தம் என்று நாம் யூகித்து ஆண்டுடைய திட்டத்தை அறிந்து தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் பொழுதுதான் அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக. பணம் ஒரு நாள் நம்மை ஆசீர்வதிப்பது இல்லை, சிலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், பணம் ஒரு காலம் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. தேவ சித்தத்தில் இருப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நாம் தேவ சித்தத்தில் இருந்தால் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு கோடியாக பணம் வந்தாலும் நாம் தேவ சித்தத்தின் மையத்தில் இல்லாவிட்டால், தேவ சித்தத்துக்குள் இல்லாவிட்டால், எத்தனை கோடி இருந்தும் மனுஷனால் நிம்மதியா ஒரு நேரம் தூங்க முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. அது ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் யூகித்து செய்யக்கூடிய அந்த அபிஷேக தைலத்தை எனக்கு தாரும். சீசர்களுக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை, அந்த பலனை தருவதாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொல்றது போல குட் ஃப்ரைடே முடிஞ்சது, அதோட இயேசுநாத வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எண்டு கார்டு போட்டாச்சு நினைச்சாங்க. இல்ல, இயேசுநாத உயிர் திறந்தார். சரி, இயேசு உயிர் திறந்த உடனே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைத்தார்கள். ஆனா இயேசு சொன்னார், எப்பா இது முடியல, ஜஸ்ட் இட்ஸ் a beginning. இனிமேல் தான் பலத்த காரியத்தை செய்ய நான் இருக்கிறேன். சரித்திரத்துல பெரிய காரியத்தை செய்வதற்கு நான் இருக்கிறேன். உங்களை எல்லாம் நான் பயன்படுத்த போகிறேன். அந்த பெரிய காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. நீங்கள் காத்திருந்து உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆலோசனை சொன்னார். இந்த காலை நேரத்தில் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், இந்த திருச்சபைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, இதுவரை இந்த 3 ஆண்டுகள் நடந்து வந்தீர்களே, இது ஹனிமூன் பீரியட். இது என்ன பீரியட்? ஹனிமூன் பீரியட் எப்பயுமே ஜாலியா தான் இருக்கும். ஹனிமூன் பீரியட்னா என்னன்னு தெரியுமா? கல்யாணம் முடிச்ச அந்த 30 நாள் எனக்கு பாருங்க, ஒரு முதல் 30 நாளோ 60 நாளோ அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்புறம் அந்த 60 நாளுக்கு அப்புறம் தான் டீல சுகர் போடாம மனைவி கொடுக்கும் போது இவருக்கு கோபம் ரைஸ் ஆகும் பாருங்க. அதுதான் ரியாலிட்டி. அதான் ரியாலிட்டி.
இந்த புருஷன் கோவப்படுறத பார்த்து இப்படிலாம் நீ கோவப்படுவேன்னு நினைச்சிருந்தா ஒரு கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன்னு மனைவி சொல்லுவார் பாத்தீங்களா? அதுதான் ரியாலிட்டி. அந்த ரியல் பேஸுக்குள்ள போகும்போது சில கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதெல்லாம் கடந்து வரும்போது அந்த குடும்பத்தை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து பெரிய திட்டத்துக்குள் நடத்துவாரு. அது போல இந்த 3 வருஷம் சூரப்பட்டு சர்ச்சுக்கு ஹனிமூன் பீரியட். என்ன நான் சொல்றது வருத்தப்படாதீங்க, உங்க ஹனிமூன் பீரியட் இன்னைக்கூட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கூட முடிஞ்சிருச்சு. இனிமேல் தான் நீங்க ரியாலிட்டி பேஸுக்குள்ள போக முடியும். அதுக்காக எல்லாமே கஷ்டமா பிரச்சனையா வந்துருமா? பிரச்சனை வரும் சூழல. இனிமேல் தான் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். சில கோடிகளுக்கு நீங்கள் இடம் வாங்க போறீங்க. ஆளை பார்த்து சொல்லுங்க, சில கோடிகளுக்கு இடம் வாங்க போறீங்க. சொல்லுங்க, கோடிகளுக்கு நாங்க எங்க பார்த்துருவோம்? நாங்களே பாருங்க, சர்ச்சில் இடம் இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். எந்த கோடிக்கு நாங்க போக? பெரிய காரியத்தை தேவன் உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். அதற்கு உங்களை பலப்படுத்துவதற்கு தேவனுடைய பலனும் பரிசுத்த ஆவியானவர் தருகிற சத்துவமும் உங்களுக்கு அவசியம். ஆகவே நீங்கள் காத்திருந்து உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நிரப்பப்படுங்கள். இதுவரை இந்த 3 ஆண்டுகள் ரொம்ப அழகா ஸ்மூத்தா சூப்பரா வந்துருச்சு. ஆனா இனிமேல் இந்த சபை அடுத்த கட்ட வளர்ச்சிக்குள் போக வேண்டுமானால், அடுத்த நிலையிலே வளர வேண்டுமானால், பரிசுத்த ஆவியானவருடைய பலனை சார்ந்து கொள்ளாமல், ஆவியானவருடைய துணை இல்லாமல், அவருடைய நடத்துதல் இல்லாமல் உங்களால் அடுத்து ஒரு ஸ்டெப் கூட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவை திருச்சபையாய் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியானவரே, நீர் எங்கள் சபையை நிரப்பும், எங்கள் சபையை நிரப்பும். எப்படி நிரப்பணும்? மூப்பர்கள் சொப்பனம் காணத்தக்கதாக என்னுடைய ஆவியினால் நிரப்பும். என்னுடைய இளைஞர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்க ஆவியை நிரப்பும். எங்களுடைய பிள்ளைகள் ஆவியில் நிறைந்து தேவனால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள் வருவதற்கு ஆவியானவரே, எங்கள் திருச்சபையை நீர் நிரப்பும் என்று சொல்லி நீங்கள் திருச்சபையாக அமர்ந்து ஜெபியுங்கள். இனிமேல் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் பெரிய பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். எந்த திருச்சபையும் செய்யாத, யார் மூலமாகவும் செய்யப்படாத பல மகத்துவமான காரியத்தை, பல பெரிய காரியங்களை, கிரகிக்க கூடாத காரியத்தை, உங்கள் சிந்தனையில் தோன்றாத பல காரியத்தை இந்த திருச்சபை மூலமாக இனி வரக்கூடிய நாட்களிலே செய்ய போகிறார். அப்படி செயல்படுத்துவதற்கு இங்க இருக்கிற உங்களை தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். உன்னத பலத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஆண்டை சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உங்க ஆவியினாலே உங்க அபிஷேகத்தினாலே நீர் எங்களை இடைக்கட்டுங்க. ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நாங்கள் அவசரப்படாமல் பொறுமையோடு காத்திருக்க, எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டீரே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் எங்களை நிரப்பும், உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் எங்களை இடைக்கட்டுகிறார். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தை அர்ப்பணித்து உங்களுடைய பலத்தினால் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தையை திட்டமும் தெளிவுமாக நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, உன்னதத்தில் இருந்து வருகிற அந்த பலன் எங்களை நிரப்பும் வரை உங்கள் சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உன்னத பலத்தினால் நாங்கள் நிரப்பப்படும் வரை உங்கள் சமூகத்திலே காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, காத்திருக்கிற நேரம் அது ஒரு நாளும் வீணாய் போவதில்லை என்று திட்டமும் தெளிவுமாக தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த 3 ஆண்டுகளை முடித்து புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கிற நமக்கு ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் இந்த காத்திருக்கிற நாட்கள் ஆவியானவரே ஒரு நாளும் வீணாய் போகிற நாட்கள் அல்ல. நீர் எங்களை எதற்காக முன்குறித்தீரோ, எதற்காக எங்களை அழைத்தீரோ, நீர் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரைக்கும் அப்பா நாங்கள் உங்கள் சமூகத்தில் காத்திருமுடைய பலனை பெற்றுக்கொள்ள
அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரத்தில் கேளுங்க ஆண்டவரே, உங்க பலத்தினால் எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நாங்கள் நிரப்பப்பட எங்களுக்கு நீங்க கிருபை தருவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, நாங்கள் நீண்ட நாட்களாக ஜெபிக்கிற காரியங்கள் ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிற இந்த நேரத்தில் எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்களை நீங்க ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினால் ஆகும். எல்லாரும் சொல்வோமா? பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலன் தாரும், கரங்களை தட்டி சொல்லுமா? பலன் தாரும் பலவீன பகுதிகளில், ஜெயம் தாரும் ஜெயம் தாரும் தோல்வியின் வேலைகளில். பலன் தாரும் பலன் தாரும் பலவீன பகுதிகளில், ஜெயம் தாரும் ஜெயம் தாரும் தோல்வியின் வேலைகளில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களின் ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபங்களையும் ஆண்டவரே நீங்க கேட்டு பதில் தாங்கப்பா. கண்ணீருக்கு கண்ணீரோடு உங்க சமூகத்துல ஜெபிக்கிற எல்லாருக்கும் ஜெபத்தை கேளுங்க. காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் இந்த ஆண்டுல என் தேவனில் கேட்கும்படியா நாங்கள் கேட்கிறோம். பதில் தாரும் பதில் தாரும் கண்ணீருக்கு பதில் தாரும். இன்னொரு முறை சொல்வோமா? ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களின் ஜெபம் கேளும், பதில் தாரும் பதில் தாரும் கண்ணீருக்கு பதில் தாரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஆமென். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நாற்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக.